எல்லா மதங்களையும் விட புத்தர் வந்து ஒரு படி மேல நிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு. இந்த நாட்டுல ஒரு காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேத மதம் இருந்துச்சு, மிகப்பெரிய மதமா இருந்துச்சு வேத மதம். அந்த வேத மதம் வந்து அடிப்படையில வந்து சமத்துவமின்மை அடிப்படையாக கொண்டு இருந்துச்சு, 4 வர்ண சிஸ்டத்தை அடிப்படையாக கொண்டு இருந்துச்சு. அந்த வேத மதம் வந்து பாத்தீங்கன்னா மேல உள்ளவன் தலையில பிறந்த ஒரு ஒரு பிரிவுன்னு சொல்லிட்டு, தோல்ல பிறந்த ஒரு பிரிவுன்னு சொல்லிட்டு, அவனுக்கு கீழே தொடையில பிறந்தவன், அவனுக்கு கீழே பாதத்துல பிறந்தவன் சொல்லிட்டு படிநிலைப்படுத்தப்பட்ட ஒரு சமத்துவமின்மையான ஒரு சமூகத்தை வேத மதம் ஒரு காலத்துல கொண்டு இருந்துச்சு. அதை தப்புன்னு முதல்ல சொன்னவர் பகவான் புத்தர் மட்டும்தான். இந்த மதத்துல உருவாகி மனிதனை வந்து அவனுடைய தகுதியின் அடிப்படையில் மட்டும்தான் அவனை தரம் பிரிக்கணுமே தவிர அவனுடைய பிறப்பின் அடிப்படையில் ஒருபொழுதும் அவனை தரம் பிரிக்க கூடாதுன்னு சொன்னவர் புத்தர். அந்த வேத மதத்தை வீழ்த்தி தான் இந்தியா முழுவதும் இந்த புத்திசம் வந்து உருவாச்சு. புத்தர் மிக தெளிவா சொல்றார், ஒரு உலகம் முழுவதும் துன்பத்தால பீடிக்கப்பட்டிருக்கு, எல்லா மனிதர்களுக்குள்ளும் நீக்கமற துன்பம் இருக்கு. அந்த துன்பத்தை போக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு மனிதன் எதுக்கு துன்பப்படுறான், அந்த துன்பத்தை போக்குவதற்கான ஒரு வழியை கண்டுபிடித்தாக வேண்டும் என்பதுதான் புத்தருடைய அடிப்படை. உலகம் முழுவதும் மனிதர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் துன்பம் இருக்கிறது, அந்த துன்பம் போக்கப்பட வேண்டும், எல்லா மனிதர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் புத்தருடைய நோக்கமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஒரு மனிதன் வந்து தனக்கு தேவையில்லாத, தனக்கு வந்து உடமையாக இல்லாத மற்றவற்றை வந்து தன்னுடைய உடமையாக்கி கொள்கின்ற பேராசை கொள்கிறான் மனிதன். அந்த பேராசையின் மூலமாகத்தான் அவனுக்கு துன்பம் ஏற்படுகிறது என்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறார் புத்தர். அந்த உண்மையை கண்டுபிடித்த பிறகுதான் அவர் என்ன பண்றாருன்னா பஞ்சசீலங்களை வைக்கிறார். அப்ப நீங்க மனிதன் வந்து ஒரு இன்புற்று வாழணும், சக மனிதனோட எல்லாருக்கும் மகிழ்ச்சி இன்பம் அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் தனிப்பட்ட உரிமை கிடையாது, எல்லா மக்களுக்கும் பொதுவானதா இருக்கு. எல்லா மக்களும் இன்பமா இருக்கணும் அப்படின்னா அவர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இன்னொருவருடைய மனைவியின் மீது தவறான காமம் கொள்ளக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, என்ன சொல்றது, மது தொடர்பான இந்த மாதிரியான போதை பழக்கங்களை பயன்படுத்தும். இந்த 5 விஷயங்களை நீங்க கடைபிடித்தாலே வந்து நீங்க இன்புற்று வாழலாம் அப்படின்றாரு. அப்ப எல்லா மத நிறுவனர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து இறைவனை சென்றடையணும் அப்படின்னா இந்த சடங்கை செய்யணும், நீங்க வந்து என்ன சொல்றது, மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா இந்த சாஸ்திரங்களை கடைபிடிக்கணும், சடங்குகளை கடைபிடிக்கணும், நீங்க இறைவனுக்கு பலி கொடுக்கணும், இறைவனுக்கு காணிக்கை கொடுக்கணும், நீங்க கடும் தவம் இருக்கணும், கடுமையான இதெல்லாம் மேற்கொள்ளணும், அப்படியெல்லாம் மேற்கொண்டா மட்டும்தான் நீங்க இன்பமா இருக்க முடியும், இன்னொரு ஜென்மத்தை நீங்க வந்து அடைய முடியும், நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் போதிக்கிறவங்களுக்கு மத்தியில புத்தர் ஒருவர் தான் என்ன சொல்கிறார் அப்படின்றால், நீங்கள் வந்து பொய் சொல்லாம இருந்தாலோ, திருடாம இருந்தாலோ, கொலை செய்யாமல் இருந்தாலோ, மற்றவர்களுடைய என்ன சொல்றது தவறான காம உணர்வுகள் இல்லாமல் இருந்தாலோ, இல்ல போதை தொடர்பான இந்த மாதிரியான வஸ்துக்களை பயன்படுத்தாமல் இருந்தாலோ, இந்த ஜென்மத்துல நீங்க வந்து உங்களுக்கான நற்பெயரை நீங்க அடையலாம். சோ அப்ப புத்தர் ஒருவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் வந்து மனிதர்களாக வாழ்வதற்கான சிறந்த சித்தாந்தத்தை இந்த நாட்டிலே நமக்கு கொடுத்துக்கிட்டு போயிருக்கிறார். அதன் அடிப்படையில், அந்த படிப்பின் அடிப்படையில ஒரு காலத்துல இந்த நாடு முழுவதும் வந்து புத்திசத்தை ஏற்றுக்கொண்டது. புத்திசத்தை ஏற்றுக்கொண்டு புத்த மதம் இந்த நாடு முழுவதும் பறந்து விரிந்திருந்தது. இங்க உள்ள அனைவரும் புத்திஸ்டுகளாக இருந்தார்கள் ஒரு காலகட்டத்திலே. அந்த காலகட்டத்துல தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வேத மதம் வீழ்த்தப்பட்டு புத்த மதம் வந்து மறுமலர்ச்சி அடைந்த காலகட்டத்துல மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மதத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய ஆதாரங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது, ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய அந்த சுகபோகங்கள் பாதிக்கப்படுகிறது. அதனால் மீண்டும் வந்து என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த புத்திசத்தை அழித்தால் மட்டும்தான் நம்மளுடைய பழைய வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற காரணத்திற்காக மீண்டும் இந்த புத்த மதத்தை வீழ்த்துவதற்கான ஒரு வேலையை செய்தார்கள். கிமு 185 வாக்கிலே புத்திசம் வந்து வீழ்த்தப்படுகிறது. அப்படி வீழ்த்தப்பட்ட புத்திசம் மீண்டும் மறுமலர்ச்சி அடையவே இல்லை. அது காலங்காலமா கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளாக அந்த புத்த மதம் வீழ்த்தப்பட்டு, 2300 ஆண்டுகளாக அந்த புத்த மதம் வீழ்த்தப்பட்டு இன்று வரை அது வந்து மேல் எழ முடியாமல் இருக்குது. இந்த நாட்டுல தோன்றின ஒரு மதம், இந்த நாடு பூரா பரவி இருந்த ஒரு மதம், இந்த நாட்டு மக்கள் அனைவரும் கடைபிடித்த ஒரு மதம் இன்று இந்த நாட்டிலே இல்லாமல் முழுவதுமாக துடைத்து எறியப்பட்டு விட்டது. அதற்கான மறுமலர்ச்சியை தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் 1956 நமக்காக தொடங்கி வைத்தார். அந்த மறுமலர்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் இந்த புத்த மறுமலர்ச்சி சங்கம் இந்த விழுப்புரத்திலே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த புத்த மறுமலர்ச்சி மீண்டும் உயிர் பெற்று எழ வேண்டும், இந்த புத்த மறுமலர்ச்சி சங்கத்துடைய பணிகள் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் பீம்.
இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வந்திருந்து கலந்து கொண்ட பௌத்த சகோதர சகோதரிகள், அம்பேத்கரிய உணர்வாளர்கள், அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை புத்த மறுமலர்ச்சி சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்.